கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தின் இந்த முதல் தேதியில் அவருக்கு நாம் நன்றி சொல்ல போகிறோம். கடந்த மாதங்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்திருக்கிறார். இந்த 8வது மாதம், இந்த ஆகஸ்ட் மாதத்திலேயும் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை அற்புதமாக நடத்த வேண்டும், நம்மை பாதுகாத்து நடத்த வேண்டும், தேவைகளை சந்திக்க வேண்டும், நல்ல வார்த்தைகளை தந்து கர்த்தர் நம்மை பலப்படுத்தி உயிர்ப்பிக்க வேண்டும். ஆகவே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் எல்லாரும் அவருடைய சமூகத்திலே ஒரு மனதோடு கூட நாம் பாடி அவரை துதித்து அவருக்கு நன்றி சொல்லி ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆகவே நாம் சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு முன்பாக எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் இந்த ஆராதனை முழுவதையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கா நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த மாதமெல்லாம் கர்த்தரை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த 8வது மாதத்தின் இந்த முதல் தேதியில் இந்த அதிகாலை வேளையில் நம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நேரத்திலே உடைய பிரசன்னத்தினால ஆண்டவரை நிரப்பி எங்களை ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, எங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் எதிர்பார்ப்போடு உடைய சமூகத்தில் உடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தட்டும், எங்களை தைரியப்படுத்தட்டும், எங்களை உற்சாகப்படுத்தட்டும். அப்பா ஆண்டவரே, கடந்த மாதத்திலே நீர் தந்த வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே நான் துணையாயிருப்பேன் என்று சொன்னவர் எங்களோடு துணையாயிருந்து நடத்துவீர். ஆண்டவரே, இந்த மாதத்திலே உடைய வார்த்தை முடியை கர்த்தர்களை நடத்துவீராக. கர்த்தாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளையும் உடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து தருவீராக. இந்த ஆராதனை வேலை முழுவதையும் உடைய வல்லமையில கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த துவக்கம் முதல் முடிவரையும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆளுகை செய்து நடத்தும். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தன்னுடைய பிரசன்னத்தினால் நிரப்புவீராக, தன்னுடைய ஆவியின் வல்லமையினால் நிரப்புவீராக, தன்னுடைய வார்த்தையினால் நிரப்புவீராக. நன்றி இதயத்தோடு பாட துதிக்க ஆராதிக்க தருவீராக. பெரிய காரியங்களை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடுவோம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கு என்ன ஆனந்தம். ஆண்டவர் கடந்த ஆண்டெல்லாம் கடந்த மாதமெல்லாம் நமக்கு நல்ல பலனாக இருந்தார். இந்த மாதத்திலே இயேசு நமக்கு அவர் பலனாக இருக்க போகிறார் என்ற விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் பயன்படுத்துவோம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கு என்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கு என்ன ஆனந்தம். எந்தன் ஜீவிய காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார். எந்தன் ஜீவிய காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார். உம் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்த இதயமே உம்மை பாடு, எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடு, எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கு என்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கு என்ன ஆனந்தம். பெரும் தீமைகள் அகன்றோட
பலனுள்ளவராய் இந்த மாதம் முழுவதும் நம்மோடு இருந்து நம்ம நடத்துவாராக. இன்னொரு பாடலை பாடுவோம். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கிறார், நல்லவர் அவர் வல்லவர் அடைக்கலமானவர். இந்த பழைய பாடல். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர் அவர் வல்லவர் அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர் அவர் வல்லவர் அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும் தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார். தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார், ஜெயத்தை தந்திடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர் அவர் வல்லவர் அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் சேனையின் கர்த்தரை நம்பிடுவோம், பாக்கியம் அடைந்திடுவோம். சேனையின் கர்த்தரை நம்பிடுவோம், பாக்கியம் அடைந்திடுவோம். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர் அவர் வல்லவர் அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் ஆவியின் வரத்தை தந்திடுவார், ஆவியை பொழிந்திடுவார். ஆவியின் வரத்தை தந்திடுவார், ஆவியை பொழிந்திடுவார். ஏகிடுவார், எழும்பிடுவார், சீயோனில் சேர்ந்திடுவார். ஏகிடுவார், எழும்பிடுவார், சீயோனில் சேர்ந்திடுவார், சீயோனில் சேர்ந்திடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர் அவர் வல்லவர் அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர் அவர் வல்லவர் அடைக்கலமானவர், அடைக்கலமானவர், அடைக்கலமானவர். ஆண்டவராகிய கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் நமக்கு இந்த மாதம் முழுவதும் எல்லா சூழ்நிலைகளிலேயும் நமக்கு அடைக்கலமாயிருந்து நம்மை பாதுகாத்து நடத்துவாராக. இப்போது கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். இந்த ஆராதனையின் வேளையிலே ஆவியானவர் மழையாக இன்றைக்கு பொழிய வேண்டும். பனி போல பெய்யும் பரிசுத்தரே,
மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியானவரே என்று கர்த்தருடைய சமூகத்தில் பரிசுத்த ஆவியானவரே இந்த ஆராதனை வேளையில இந்த அதிகாலை வேளையில பிரசன்னத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்ப என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி அப்படியே பிரசன்னத்துக்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்தவர்களாக, நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக தகப்பனே இந்த மாதத்தின் 1ஆம் தேதியினுடைய சமூகத்தில் அதிகாலை வேளையில பிரசனத்தை உணர்ந்து ஆராதிக்க நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே இந்த மாதத்தின் முதல் தேதியிலே தானே ஆவியானவர் தம்முடைய வல்லமையினால் என்னை நிரப்புவீராக நிரப்புவீராக நிரப்புவீராக. மழை போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, மணி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே, மென்மையானவரே மேக ஸ்தம்பமே, மென்மையானவரே மேக ஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவனரே, ஊற்று தண்ணீர் ஜீவனரே, ஆனந்த தைலமே, எங்கள் ஆனந்த தைலமே, மணி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, மணி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, பெருமழையால் பிரவேசித்த, பெருமழையால் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே, எங்கள் உள்ளங்கை மேகமே, மழை போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, மழை போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. எல்லா தேவ சமூகத்துல இந்த காலை வேளையில ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவரே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். புல்லின் மேல் இறங்குகிற பனியை போல இந்த கால்களின் மேல் மென்மையாக இறங்கி வருகிறாக. மென்மையானவரே, மேக ஸ்தம்பமே, ஊற்று தண்ணீரே,
ஜீவநதியே, ஆனந்த தைலமே, இந்த நாளிலே ஆனந்த தைலத்தினால என் அபிஷேகம் பண்ணுவீராக. இந்த நேரத்தில் என்னுடைய பிரசன்னத்திற்காக, ஆண்டவரே, உடைய ஆவியனுடைய வல்லமைக்காக நம்முடைய சமூகத்திலே பார்க்கிறோம். ஆராதனையில இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசன்னத்தினால வல்லமையினால நிரப்புவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நேரத்திலே விடுதலையை கட்டளையிடுவீராக, ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவீராக, ஒரு ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக, ஒரு சுகத்தை கட்டளையிடுவீராக. ஆராய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விசேஷித்தவுடைய பலத்தை என் தேவன் கட்டளையிடுகிறாக. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சோர்வோடு காணப்படுகிற பிள்ளைகளுடைய எல்லா சோர்வுகளையும் அகற்றி போடுவீராக. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து வருஷம் ஆவியானவர் எங்களோடு பேச வேண்டும், எங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை தர வேண்டும். கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து நாங்கள் ஒப்புக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்தின், இந்த புதிய மாதத்தின் முதலாவது தேதியில கர்த்தருடைய சமூகத்திலே நாம் விடுதலையோடு பாடவும், அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவரை ஆராதிக்கவும் ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது போல நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய கிருபை ஒன்றே நம்மை 7 மாதங்கள் முழுவதும் பாதுகாத்து இந்த 8வது மாதத்தின் இந்த முதல் தேதியில அவருடைய சமூகத்தில் நிற்கும்படி தேவன் பாராட்டின கிருபையை நினைத்து கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலேயும் தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஒரு வார்த்தையை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். ஆகவே அந்த வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்க போகிறோம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இந்த இடத்துல எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லியிருக்கிற வார்த்தைகளை இப்பொழுது நாம் வாசித்தோம். இது எந்த சூழ்நிலைகளில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டது என்று சொன்னால், யூத ஜனங்கள் அன்றைக்கு பாபிலோனின் சிறையிருப்பின் சூழ்நிலைகளுக்குள் வாழ்ந்து கொண்டிருந்த போது ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களை விடுவிப்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு என்றால், சிறையிருப்புக்குள் இருக்கிற அவர்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் என்றால், இந்த சிறையிருப்பில் இருந்து நாங்கள் விடுதலையாக வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு அந்த ஜனங்களுக்கு இருந்திருக்கும். பாபிலோனிலே அவர்கள் 70 வருஷம் சிறையாக்கப்பட்டார்கள். பாபிலோனிலே 70 வருஷம் லாக்டவுன் அவர்களுக்கு. ஏனென்றால் பாபிலோனிலே அவர்களுக்கு தேவாலயம் கிடையாது, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை கிடையாது. அங்கே விடுதலையாய் கர்த்தரை பாட முடியாது, ஆராதிக்க முடியாது. ஒரு சிறைப்பட்ட ஒரு அனுபவம். இன்றும் நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? கொரோனா வைரஸ் என்கிற அந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்று நாம் இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என்பதுதான் இன்றைய ஒட்டு மொத்த உலக மனிதனுடைய எதிர்பார்ப்புகளாக இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்ற வார்த்தை என்ன? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே
இந்த மாதத்தில் ஆண்டவர் நாம் என்னென்ன காரியங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ அந்த எதிர்பார்ப்பின் முடிவை அவர் நமக்கு கொடுக்கிறவர். அது தீமைக்கல்ல, அதன் முடிவு சமாதானமாக இருக்கும். ஒரு சமாதானமான சூழ்நிலைகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அன்றைக்கு அந்த ஜனங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றினதை வேதத்தில் நாம் பார்க்க முடியாது. இந்த ஜனங்கள் பாபிலோனில் இருந்தபோது அல்லது சிறையிருப்புக்குள் இருந்தபோது அவர்கள் எப்படிப்பட்டவர்களா என்ற நிலைமை காணப்பட்டது. சங்கீதம் 137:1 வேதத்திலே வாசிப்போமானால், பாபிலோனின் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து சீயோனை நினைத்து அழுதோம். ஒரு சிறையிருப்புக்குள் இருக்கிற போது, ஒரு கட்டுக்குள் இருக்கும்போது அவர்கள் எதை நினைக்கிறார்கள்? சீயோனை நினைத்து. பாபிலோனின் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம், எருசலேமை நினைத்து அழுதோம். நாங்கள் எருசலேமுக்கு மீண்டும் திரும்பி போக வேண்டும், எப்படியாவது நாங்கள் திரும்பி போய்விட வேண்டும், கர்த்தருடைய பிரசன்னத்தை பார்க்க வேண்டும், கர்த்தருடைய மகிமையை நாங்கள் காண வேண்டும், கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும், அவரை பாட வேண்டும், ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு அவருடைய வாழ்க்கையை காணப்பட்டுச்சு. ஆகவே பாபிலோனுடைய அனுபவம் எப்படிப்பட்டதாக இருந்தது? அழுகையின் அனுபவம். சீயோனை நினைத்து அழுதார்கள். அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, உங்கள் எதிர்பார்ப்பை நான் நிறைவேற்றுவேன், உங்கள் எதிர்பார்ப்பை நான் நிறைவேற்றுவேன். இன்றைக்கும் அழுகையோடும் கண்ணீரோடும் கவலையோடும் ஒரு சில எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் காத்திருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் எதிர்பார்ப்புகளை நான் நிறைவேற்றுவேன். எதிர்பார்ப்பு என்று சொல்லும்போது உலகத்தில் எல்லாருக்கும் எதிர்பார்ப்புகள் உண்டு. மனைவி கணவனிடம் சில எதிர்பார்ப்புகள் காணப்படும், கணவனுக்கு மனைவியிடத்தில் சில எதிர்பார்ப்புகள் இருக்கும், பிள்ளைகளுக்கு பெற்றோரிடத்தில் சில எதிர்பார்ப்புகள் இருக்கும், அதுபோல பெற்றோருக்கு பிள்ளைகளிடத்தில் சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆவிக்கு உலகத்தில் வாழ்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களுக்கு எனக்கும் எப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கிறது? அல்லது உலகத்தில் உள்ள மக்கள் இன்றைக்கு என்ன எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? அந்த எதிர்பார்ப்பின் முடிவு எப்படி இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இந்த ஜனங்கள் அழுதார்கள். ஆனால் சங்கீதம் 126:1 வாசித்து பார்க்கிற போது, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். இந்த சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார். தேவனுடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பின போது அவர்களால் நம்ப முடியவில்லை. ஒரு சொப்பனம் கண்டது போல இருந்தது. இன்றைக்கும் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சில காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றுவாரானால் நமக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சொப்பனம் கண்டதை போல இருக்கும். அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் என் வாழ்க்கையில செய்வார் என்று நீங்கள் விசுவாசத்தோடு எதிர்பார்ப்பீர்களானால், நிச்சயமாய் ஆண்டவர் தீமைக்கல்ல, சமாதானமாய் முடிய செய்வதற்கு என் தேவன் வல்லமையுள்ள கர்த்தராக இருக்கிறார். சகரியாவின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரியும். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்பிக்கையோடு கூட இந்த மாதத்தில் நான் கர்த்தருடைய சமூகத்தில் என்னென்ன காரியங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேனோ அந்த எதிர்பார்ப்பின் முடிவு சமாதானமாக இருக்குமா என்று ஒருவேளை ஏக்கத்தோடு நீங்கள் தேவ சமூகத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், ஆண்டவர் உனக்கு தரக்கூடிய எதிர்பார்ப்பின் முடிவு இரட்டிப்பான ஒரு சமாதானத்தின் முடிவாய் கர்த்தர் தருவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாம் விடுதலை பெற்று இயல்பு நிலைக்கு நாம் திரும்பும் போது ஆண்டவர் இதற்கு பிறகு இரட்டிப்பான நன்மைகளை சகல காரியங்களிலேயும் அவர் கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காணப்படும் போது கர்த்தர் நிச்சயமாய் தருவார். அன்றைக்கு யூதா ஜனங்களின் எதிர்பார்ப்பு ஒரு முடிவுக்கு வந்தது. அதே போல நம்முடைய எதிர்பார்ப்பும் நிச்சயமாய் ஒரு முடிவுக்கு வரும்.
அது தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே இந்த மாதத்தில் இந்த 1ஆம் தேதியில் கர்த்தர் சொல்கிறார், நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது. வேதத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த அநேக தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தில் அநேக எதிர்பார்ப்புகளை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டதனுடைய வாழ்க்கையில இரட்டிப்பான காரியங்களை செய்ததை வேதத்தில் நான் வாசிக்க முடியும். அதில் சிலரை நான் உங்களுக்கு முன்பாக இப்பொழுது காண்பிக்க விரும்புகிறேன். யோசேப்பை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். யோசேப்பின் எதிர்பார்ப்பு என்ன? அவருடைய எதிர்பார்ப்பு நிறைவேறினதா, சமாதானமாய் முடிந்ததா என்றால் வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதுமன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். இதுதான் யோசேப்பின் எதிர்பார்ப்பு. சிறைச்சாலைக்குள் இருக்கிற யோசேப்பின் எதிர்பார்ப்பு எப்படி இருந்திருக்கும் எல்லாருக்குமே தெரியும். எப்படியாவது விடுதலையாக வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு யோசேப்புக்கு இருந்தது. அன்றைக்கு யூதா ஜனங்களுக்கு எப்படி சிறையிருப்பிலிருந்து, பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களோ, அந்த எதிர்பார்ப்பை கர்த்தர் எப்படி நிறைவேற்றினாரோ அதே போல ஏற்ற சமயம் வந்தபோது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பானபாத்திரக்காரன் சொல்கிறான், யோசேப்பு, நீ வாழ்வடைந்து இருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்தில் இருந்து, சிறைச்சாலையில் இருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். இதுதான் யோசேப்பினுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அது நிறைவேறினதா? அது சமாதானமாய் முடிந்தது என்றால் முடிந்தது, ஒரே நாளில் முடிந்தது. இந்த பானபாத்திரக்காரன் பார்வோனிடத்திலே யோசேப்பை குறித்து சொன்ன போது இந்த யோசேப்பை சிறைச்சாலையிலிருந்து அழைத்து வரும்படி சொன்னார். அன்றைக்கே அவனுக்கு விடுதலை கிடைத்தது, அன்றைக்கே பதவியும் கிடைத்தது. அவன் எதிர்பார்த்தது விடுதலை மாத்திரம்தான். ஆனால் கர்த்தர் அவன் எதிர்பார்த்த விடுதலையும் கொடுத்தார். அவன் எதிர்பார்த்திராத, நினைத்திராத மிகப்பெரிய பதவியையும் மிகப்பெரிய வேலையையும் உயர்வையும் யோசேப்புக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். ஆகவே இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போற எதிர்பார்ப்பின் முடிவு இரட்டிப்பான நன்மையாக இருக்கும். இரண்டாவது, அத்சாலை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அத்சாலுடைய எதிர்பார்ப்பு தன் தகப்பனத்தில் எவ்விதமாய் காணப்பட்டது? யோசுவா 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது அத்சால் அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றார், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றார். அப்பொழுது அவளுக்கு கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை கொடுத்தார். இந்த இடத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? அத்சாலுடைய எதிர்பார்ப்பு என்ன? தன் தகப்பனிடத்துல கேட்கிற காரியம் ஒரு ஆசீர்வாதம் கேட்டார். நீர் எனக்கு வறட்சியான நிலத்தை கொடுத்தீர், ஆனால் இப்பொழுது எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும், நீர்ப்பாய்ச்சலான நிலம் வேண்டும், ஒரு செழிப்பான நிலம் வேண்டும் என்று சொன்ன போது அத்சாலின் தகப்பனாகிய இந்த காலை என்ன செய்தார்? கீழ்ப்புறத்திலையும் மேல்புறத்திலையும் இரட்டிப்பான நிலத்தை, ஒரு செழிப்பான ஒரு நிலத்தை அத்சாலுக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கொல்லாத தகப்பனாகிய இந்த காலை பேதனுடைய பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கிற போது பரமபிதாவாகிய கர்த்தரிடத்தை கேட்டுக்கொள்கிற எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை நிச்சயமாய் செய்வதற்கு ஒரு போதுமானவராக இருக்கிறார். அவர் ஒரு ஆசீர்வாதத்தை கேட்டால், ஆனால் 2 ஆசீர்வாதம் கிடைத்தது. மூன்றாவது அன்னாளை குறித்து நான் வாசிக்கிற போது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி, உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார், உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன், அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன், தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினார். இந்த இடத்துல அன்னாளை குறித்து வாசிக்கிறோம்.
கர்த்தரிடத்தில் அன்னாருடைய எதிர்பார்ப்பு என்னவா இருந்தது என்றால், உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீ கொடுத்தார். அவர் ஆண்டவருடைய கேட்டது ஒரு ஆண் குழந்தை. ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அது கர்த்தருக்கு நான் ஒப்பு கொடுத்து விடுவேன் என்று பொருத்தனை பண்ணினார் என்று வாசித்தோம். அப்போ கர்த்தரிடத்தில் எதிர்பார்ப்பு என்னவா இருந்தது என்றால், ஒரு ஆண் குழந்தை வேண்டும், ஒரு ஆண் பிள்ளை வேண்டும். ஆனால் வேதத்திலே அவர் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசித்து பார்க்கிற போது, மலடியாக இருந்த அன்னாள் 7 பிள்ளையை பெற்றாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவள் எதிர்பார்ப்பு குழந்தை. இன்றைக்கு குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எத்தனை பேர் இந்த வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ, அன்னாளை போல தேவ சமூகத்தில் எதிர்பார்ப்போடு விசுவாசத்தோடு நீங்கள் கேட்பீர்களானால், ஆண்டவர் இரட்டிப்பான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். 4வது சாலமோனை குறித்து வேதத்தில் வாசிக்கிற போது, சாலமோனின் எதிர்பார்ப்பு என்ன? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை என்னதென்று வகையிருக்கவும், அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலும் என்றார். இந்த இடத்துல சாலமோனுடைய எதிர்பார்ப்பு என்ன என்றால், ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஞானமுள்ள இருதயத்தை, ஜனங்களை ஆளும்படியாய் ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தந்தருளும் என்று தேவ சமூகத்தில் கேட்டபோது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் அவன் கேட்ட ஞானத்தையும் கொடுத்தார், அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்தார் என்று அந்த வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்கள் நினைவுகள், என்னுடைய நினைவுகள் ஒரு குறுகினதாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கென்று தரக்கூடிய, ஆண்டவர் நமக்கென்று தரக்கூடிய ஆசீர்வாதங்கள் மேலானதாக இருக்கும். ஆகவே இவன் சாலமோன் எதிர்பார்த்தது ஞானம் மட்டும்தான். ஆனால் கர்த்தர் ஞானத்தையும் கனத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எலிசாவை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கும் போது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன? நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன? கேள் என்றார். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். இது எலிசா எலியாவினிடத்தில் எதிர்பார்த்த காரியம் என்ன என்றால், உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். எலிசாவுடைய எதிர்பார்ப்பு இரட்டிப்பான வரம். இரட்டிப்பான வரத்தை அவர் எதிர்பார்த்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கு வந்து கடைசி காலத்தில் இரட்டிப்பான வரம் வேண்டும், இரட்டிப்பான வல்லமை வேண்டும், இரட்டிப்பான அபிஷேகம் வேண்டும். நிச்சயமாய் கர்த்தர் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பீர்கள், ஆனால் அவர் நிச்சயமாய் தருவார். இந்த எலிசா எதிர்பார்த்தது போலவே இரட்டிப்பான வரத்தை கர்த்தர் கொடுத்தார். எலியா செய்த அற்புதத்தை பார்க்கிறோம், 2 மடங்கு எலிசா அற்புதங்களை செய்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடிகிறது. அது மட்டுமல்ல, மொர்தெகாயை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். மொர்தெகாயுடைய எதிர்பார்ப்பு என்ன? யூதர்களுக்கு ரட்சிப்பு கிடைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, துஷ்ட ஆமான் அழிக்கப்பட வேண்டும், சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும், எதிரிகள் அழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த மொர்தெகாயின் எதிர்பார்ப்பாக இருந்தது. அதுதான் எதிர்பார்த்தான். ஆனால் கர்த்தர் செய்தது என்ன? 7ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தான். மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியானான் என்று இங்கே வாசிக்கிறோம். இந்த மொர்தெகாய் எதிர்பார்த்தது ஆமான் அழிக்கப்பட வேண்டும், யூதர்களுக்கு ரட்சிப்பு கிடைக்க வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் இந்த இடத்துல நாம் வாசிக்கிற போது யூத ஜனங்களுக்கு விடுதலையும் கிடைத்தது, மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் கிடைத்தது. அவன் எதிர்பார்த்ததை விட மேலான காரியத்தை கர்த்தருடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றினதை பார்க்கிறோம். இன்னும் யோபுவை குறித்து நாம் வேதத்தில் வாசித்து பார்ப்போமானால்,
14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்போது வரும், எனக்கு மாறுதல் எப்போது வரும், எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். போதும், எதிர்பார்த்திருக்கிறேன். அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? எனக்கு மாறுதல் எப்போது வரும். யோபுடைய சூழ்நிலை எல்லாருக்கும் தெரியும். அவன் பயங்கரமான ஒரு சோதனைக்குட்பட்டு ஆரோக்கியத்தை இழந்து, பொருளாதாரத்தை இழந்து, பிள்ளைகளை இழந்து, மனைவியை இழந்து, நண்பர்களை இழந்து, உறவினர்களை இழந்து இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் சொல்கிறான், எனக்கு மாறுதல் எப்போது வரும். எதிர்பார்ப்பு, எப்போ என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை மாறும், என்றைக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும், என்றைக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் என்று சொல்லி அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். யோபு 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவர் விதமாக சொல்கிறார், ராக்காலம் எப்பொழுது முடியும். யோபு சொல்றார், என் ராக்காலம் எப்பொழுது முடியும், நான் இருளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் சொல்கிறார், நன்மைக்கு காத்திருந்து எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. அவன் நன்மைக்காக காத்திருக்கிறான், எதிர்பார்த்திருக்கிறான். ஆனால் நன்மை வரவில்லை, தீமை வந்தது. வெளிச்சத்திற்காக எதிர்பார்த்திருக்கிறான், ஆனால் வெளிச்சம் வரவில்லை. அவனுடைய வாழ்க்கையில இருள். அதனாலதான் சொல்கிறார், எப்போது என் வாழ்க்கையில மாறுதல் வரும், எதிர்பார்ப்பு எப்படியாவது மாற்றம் உண்டாக வேண்டும் வாழ்க்கையில என்று சொல்லி சங்கீதம் 136 வாசிக்கிற போது, எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்காய் காத்திருக்கிற ஜாமக்காரனை போல அதிகமாய் ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் சங்கீதக்காரன். எப்போது விடியும். இந்த யோபுடைய அனுபவம் அப்படித்தான் இருந்தது. எப்பொழுது விடியும், எப்பொழுது பகல் காலம் வரும் என்று சொல்லி அவன் எதிர்பார்ப்போடு காத்திருந்தான். அது மட்டுமல்ல, கடந்து போன ஆசீர்வாதம் எனக்கு திரும்பி வராதா என்று எதிர்பார்ப்போடு ஏக்கத்தோடு காணப்பட்டான். 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், சென்று போன மாதங்களிலும் தேவனினை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அந்த ஆசீர்வாதம் திரும்பி வந்து விடாதா, அந்த ஆசீர்வாத நாட்கள் திரும்ப வந்து விடாதா என்று சொல்லி அவன் ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு கூட தேவ சமூகத்தில் அவன் காத்திருக்கிறத என பார்க்கிறோம். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே எப்பொழுது மாறுதல் வரும் என்று சொல்லி காத்திருந்த யோபுடைய வாழ்க்கையில ஒரு நாள் வந்தது. வாழ்க்கையில ஆண்டவர் எல்லா காரியங்களையும் ஆசீர்வாதமாய் மாற்றிவிட்டார். அது யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கிற போது, யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தறினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படி நான் கர்த்தருடைய பிள்ளைகளே, மாறுதல் எப்பொழுது வரும் என்று சொல்லி காத்திருந்த யோபுடைய வாழ்க்கையில மாறுதல் எப்படி முடிந்தது? ஆசீர்வாதத்தில் முடிந்தது, சமாதானத்தில் முடிந்தது, நன்மையில் முடிந்தது. அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, அது தீமைக்கல்ல, அதனுடைய முடிவு சமாதானமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில, அக்சானுடைய வாழ்க்கையில, அண்ணாருடைய வாழ்க்கையில, எலிசாவுடைய வாழ்க்கையில, முர்திகாவுடைய வாழ்க்கையில, யோபுடைய வாழ்க்கையில, எல்லாருடைய எதிர்பார்த்து கொண்டிருந்த வாழ்க்கையில எல்லாம் ஆண்டவர் இரட்டிப்பான ஒரு நன்மைகளை, இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்ததுக்கு காரணம் என்ன? அவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே அவர்கள் கேட்டார்கள், கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபித்தார்கள். ஆகவேதான் அவர்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறினது. இந்த நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னார், நீங்கள் என்னிடத்திலே கேளுங்கள். உங்கள் எதிர்பார்ப்புகளை மனிதனிடம் அல்ல, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை என்னிடத்திலே கேளுங்கள், நான் உங்களுக்கு தருவேன் என்று, நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதுதான் யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே கர்த்தர் விதமாய் சொல்கிறார், இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை,
கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுநாதர் தான் சொல்லியிருக்கிறாரு, கேளுங்கள், என் சமூகத்தில் கேளுங்கள். உங்கள் எதிர்பார்ப்புகள் என்ன? என் சமூகத்தில் கேளுங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த 1ஆம் தேதி கர்த்தர்களை பார்த்து சொல்ல ஒரே ஒரு காரியம், என் நாமத்தினால இதுவரைக்கும் ஒன்றும் கேட்கவில்லை. நாமத்தினால இடத்துல கேளுங்கள். யோசேப்பை போல உங்களுக்கு விடுதலை வேண்டுமா? அவருடைய சமூகத்தில் கேளுங்க. அக்சாலை போல ஆசீர்வாதம் வேண்டுமா? அவரிடத்துல கேளுங்கள். அன்னாலை போல குழந்தை பாக்கியம் வேண்டுமா? அவரிடத்துல கேளுங்கள். சாலமோனை போல ஞானம் உங்களுக்கு வேண்டுமா? அவரிடத்துல கேளுங்கள். முருதகாயை போல சத்துரு அழிக்கப்பட வேண்டுமா? அவரிடத்துல கேளுங்கள். யோபுவை போல காரியம் மாறுதலா முடிய வேண்டுமா? கர்த்தர் நிச்சயமாய் மாறுதலை கொடுப்பார். எலிசாவை போல ஆவியின் வரத்தை இரட்டிப்பாய் விரும்புகிறீர்களா, எதிர்பார்க்கிறீர்களா? கர்த்தரிடத்தில் கேளுங்கள், நிச்சயமாய் கர்த்தர் தருவார். சரி, இப்போ எரேமியாவின் புத்தகத்தில் கர்த்தர் சொன்னார் 11ஆம் அதிகாரம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவு என்று சொன்னார். 11ஆம் வசனத்துல அதை நான் சமாதானமாய் நான் தருவேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, அப்படி கர்த்தர் அமிதமான எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற போது அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றின போது அதுக்கு பிற்பாடு எப்படி இருப்பீர்கள் என்பதை அடுத்த வசனத்துல அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். எரேமியாவின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். தேவன் நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை நிறைவேற்றினதுக்கு பிற்பாடு, இந்த கொரோனா காலத்துக்கு பிற்பாடு, விடுதலை கிடைத்ததுக்கு பிற்பாடு தேவன் என்ன செய்ய போகிறார்? வசனத்தின்படி நீங்கள் கூடி வந்து, யூதா ஜனங்களுக்கு சொன்னார், நீங்கள் எருசலேமிலே கூடுவீர்கள், தேவாலயத்திலே கூடுவீர்கள். ஆவிக்குரிய பிள்ளைகள் அத்தனை பேரும் கூடி வரக்கூடிய நாட்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அதே இடத்தில் 2வது சொல்கிறார், கூடி வருகிறது மாத்திரமல்ல, எருசலேமிலே வந்து என்னை தொழுது கொள்வீர்கள். நாம் கர்த்தரை இந்த நாட்களிலே சேர்ந்து ஆராதிக்க முடியவில்லை. ஆண்டவருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றதுக்கு பிற்பாடு நாம் அவரை விடுதியோடு ஆராதிப்போம். 3வது, என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். தேவனுடைய சமூகத்தில் வந்து என்னை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணுவீர்கள், விண்ணப்பம் பண்ணுவீர்கள். அப்போது அவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். அப்படியானால் இந்த காரியம் என் தேவனுடைய சமூகத்தில் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை கர்த்தருடைய வாழ்க்கையில சமாதானமாய் நிறைவேற்றும் போது 4 காரியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய உலகத்தில் நிறைவேறப் போகிறது. நம்முடைய சபைக்கு மட்டுமல்ல, ஆவிக்குரிய உலகத்திலே நிறைவேறப் போகிறது. கூடி வருவோம், ஒருமனப்படுவோம், அதே சமயத்தில் அவரை நாம் ஆராதிப்போம், அவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோம். அவர் நம்முடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்து அவர் பதில் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எப்போ நிறைவேறும்? சீக்கிரத்தில் நிறைவேறும், ரொம்ப சீக்கிரத்தில் நிறைவேறும். ரோமர் 9:28 வாசிக்கிறோம், அவர் நீதியோடு தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். அவர் நீதியோடு தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தை ஆண்டவரின் டிலே பண்ணாம, காலதாமதம் பண்ணாம, இந்த வசனத்தின்படி சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, ஆண்டோட சமூகத்தில் எதிர்பார்ப்போடு இருங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்துல கர்த்தர் ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் நம்முடைய எதிர்பார்ப்புகளை அவர் தீமைக்கல்ல சமாதானத்தோடு நிறைவேற்றி முடிக்க போகிறார். எதிர்பார்ப்போடு காத்திருப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். எல்லா கண்களை மூடி அவருடைய சமூகத்தை தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுத்து நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். Praise the Lord. Hallelujah.
தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஏக்கங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்ற போகிறார். நிச்சயமாய் நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணீர் எல்லாம் கர்த்தர் துடைப்பார். இந்த மாதம் முழுவதும் கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணம் எல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் எதிர்பார்ப்பையும் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். பாடல் வரிகள் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார். கண்ணீர் எல்லாவற்றையும் கர்த்தர் மாத்திரமே துடைக்கிறவர். அந்நாளை குறித்து வேதத்தில் வாசித்தோம். அவள் எப்போதும் அழுது கொண்டிருக்கிறவள். தேவ சகோதரி எதிர்பார்த்து கொண்டு அழுது கொண்டிருந்தாள். அவளுடைய கண்ணீரை கர்த்தர் துடைக்கும்படி நல்ல ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். அவருடைய கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார். இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் தகப்பன் தன் பிள்ளையை கைப்பிடித்து நடத்துவது போல அவர் உங்களை நடத்துவார். உங்கள் எண்ணம், உங்களுடைய ஏக்கங்கள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த முடிவு, நிறைவுகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எங்கள் பரலோக பிதாவை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே கேட்ட சத்தியத்தின்படி வேதத்தில் அநேக நாங்கள் இப்பொழுது வாசித்தோம். என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு இருந்தார்களோ அவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே தான் நீர் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் அதிகமாகவே கிரியை செய்கிற கர்த்தர் இந்த மாதத்தில் அமிதமாக எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிறைவேற்றுவீராக. ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் எங்களுக்கு அபிஷேகித்து தருவீராக, ஆசீர்வதித்து தருவீராக. இந்த மாதத்தில் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு காட்டும். கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லும். எங்கள் கண்மணி மீட்பெருமாகிய கர்த்தாவே, இந்த மாதத்தில் எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. இந்த மாதத்தில் எங்கள் அப்பத்தில் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பீராக, வியாதியை விளக்குவீராக. பாதை உன் கூடாரத்தை அணுகாத என்ற வார்த்தையின்படியே எந்த விளைவினங்களுடைய பிள்ளைகளை அணுகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். சங்கீதம் 99 சொல்லப்பட்ட அத்தனை பாதுகாப்பும் உடைய பிள்ளைகளுக்கு சொந்தமாக்கப்படுவதாக. உடைய செட்டையின் நிழல்தான் எங்களுக்கு பாதுகாப்பை கட்டளையிடுகிறார். அன்றைக்கு யூதா ஜனங்கள் பாபிலோனின் சிறையிருப்பில் இருந்தபோது எப்படியாவது நாங்கள் எருசலேமுக்கு திரும்பி போக வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு இருந்தார்கள். எதிர்பார்ப்போடு இருந்த அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்பின போது அவர்களுக்கு சொப்பனம் போல இருந்தது. ஆண்டவரே, ஆச்சரியமாக இருந்தது. அதுபோல ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை
வாழ்க்கைகளையும் அதிசயிக்கத்தக்க காரியத்தை செய்வீராக. உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்ற வார்த்தையின்படியே ஆச்சரியமான காரியங்களை இந்த மாதத்திலும் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டளையிடுவீராக. இன்றைக்கு உலகம் முழுவதும், உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு, இந்த உலகம் எங்களுக்கு ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு நேராக திரும்ப போகிறதோ என்று சொல்லி அங்கலாய்ப்போடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த உலகம் அங்கலாய்ப்போடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. எப்பொழுது முடியும், ராக்காலம் எப்பொழுது முடியும் என்று எதிர்பார்ப்போடு கூட இருக்கிற எங்கள் தேசத்தின் ஜனங்களுக்கு தேவன் மனம் இறங்குவீராக. COVID-19 என்கிற கொரோனா வைரஸிலிருந்து எங்கள் தமிழ்நாட்டை காப்பாற்றுவீராக. எங்கள் சென்னை பட்டணத்தை காப்பாற்றுவீராக. இந்திய தேசத்தின் ஒவ்வொரு மாநிலங்களையும் காப்பாற்றுவீராக. உலக நாடுகளில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் காப்பாற்ற வேண்டும். உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு ஜனங்களும் உம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகள். ஆண்டவரே, உம்முடைய சிருஷ்டிகள் இந்த மாதத்தில் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. எதிர்பார்ப்பையும் தேவன் தேசத்திலே சமாதானமாய் முடிய பண்ணுகிறாங்க. என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன் என்று வாக்கு கொடுத்தீரே அப்பா. இந்த மாத வாக்கு தத்துவத்தினுடைய எதிர்பார்ப்புகள் சமாதானமாய் முடியட்டும். தீமைகள் மறையட்டும், தீமைகள் ஒளிந்து போகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். என்னுடைய கண்கள் நன்மையை காணட்டும், இயல்பு நிலை திரும்பட்டும். அதிகமான கிரியைகளை செய்வேன். மாதம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க உதவி செய்யும். நான் இன்னும் அதிகமாக சமூகத்தில் சொல்லியிருக்கிறீங்க. நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நம்மளுக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. எதிர்பார்ப்புகளை எங்களுடைய சமூகத்தில் கேட்டு நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறோம். எல்லா மகிமை கணம் துதி நமக்கு ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்பும் ஐக்கியமும் பாதுகாவலும் சமாதானமும் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. ஆமென். துதி கனம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.